ஒட்டு மொத்தமா சேர்ந்து எங்க வீட்டை கிளீன் பண்றோம் பாருங்க. ஹாரி, ஷின்சான் வீட்ல இல்ல. இந்த கேப்ல நம்ம வீட்டை கிளீன் பண்ணி முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? கவலையே படாத மிச்சி, அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போயிருக்கான். குறைஞ்சது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவன் வீட்டுக்கே வருவான். ஆஹா, கொய்யா கனி நல்ல கனி. நீ விளையாடல போன ஷின்சான்? நல்லா ஓடி புடிச்சு விளையாடலாம் தான் பக்கத்து வரைக்கும் போனேன். டயர்ட் ஆயிடுச்சுன்னு திரும்பி வந்து படுத்துக்கிட்டேன். பக்கத்து போயிட்டு வந்துட்டு இவ்வளவு பேச்சா? என்னப்பா உங்க தலையில அடிபட்டுச்சா? இதுவா? இது காயத்துக்கு கட்டெல்லாம் கிடையாது. இது வீட்டை கிளீன் பண்ணுன்றதுக்காக. நீங்களே உளறிடுவீங்க போல இருக்கு. ஓஹோ, பாருங்கப்பா நியாயத்தை. எங்க அப்பா வீட்டை கிளீன் பண்றாராம். ஏன்பா அம்மா பாக்கெட் பண்ணி ஏத்து குடுத்துறாங்களா? அப்படியெல்லாம் நீயா என் தப்பா எடுத்துக்கிற ஷின்சான்? இங்க பாரு ஷின்சான், வீட்டை கிளீன் பண்றதெல்லாம் பெரியவங்களோட வேலை. உன்ன மாதிரி சின்ன பசங்க இதை செய்யக்கூடாது. சரி சரி, நீங்க அப்படி கிளீன் பண்ண ஆரம்பிங்க. நானும் போய் கிளீனிங் காஸ்டியூம் போட்டு வந்துடுறேன். ஓகே. வேற வழியில மிச்சி, இவன் இருக்கும் போதே தான் நாம கிளீன் பண்ணும். என்ன ஹாரி நீங்களும்? அவன் இருந்தானா நம்மள கிளீன் பண்ண விட மாட்டான். என்ன கிளீன் பண்ணுன்னு சொல்லுங்க, நான் ரெடி ஆயிட்டேன். இதுதான் நம்ம கெட்டப். எனக்கும் வேலை கொடுங்க தாயே. பரவாயில்லையே, சுறுசுறுப்பா களத்துல இறங்கிட்ட போல இருக்கு. நீ என்ன சொல்ற மிச்சி? ஆமா ஷின்சான், தலையில இவ்வளவு பெரிய துணியை கட்டிட்டு வந்திருக்கிய, அது எங்க இருந்து எடுத்த? எத்தனை துணி அங்க வேஸ்டா வச்சிருக்கீங்க? அதுல இருந்து 3 துணி எடுத்துக்கினேன். ஷின்சான், அதே எடுப்ப, அது என்னோட ஸ்கார்ஃப். எவ்வளவு ஆசையா வாங்கினேன், எல்லாம் போச்சு. ஏன் என்னோட ஸ்கார்ஃப் எடுத்து நாசம் பண்ண ஷின்சான்? சொல்லு. அடுத்த வர பார்ட்டிக்கு போட்டுட்டு போலாம்னு நினைச்சேன். இங்க ஒழுங்கா துணிமணியை துவைச்சு வச்சிருந்தா நான் ஏன் எடுக்க போறேன்? அப்பா என்னப்பா நீ ஏன் இப்படி திட்டி பயமுறுத்துறீங்க? நான் உன்னை எங்க திட்டின ஷின்சான்? அப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணிதான் பேசினாரு. நீ எதுக்கு அப்பாவை தப்பா எடுத்துக்கிற ஷின்சான்? எவ்வளவு ஆசாசியா இந்த வீட்டை கிளீன் பண்ணலான்னு வந்தா அப்பா அம்மா சேர்ந்து என்ன திட்டுறாங்க. மிச்சி, எனக்கு என்னமோ ஷின்சான் நமக்கு உண்மையிலேயே ஹெல்ப் பண்ண ஆசைப்படுறானோன்னு தோணுது. அப்படியா? ட்ரை பண்ணி பார்க்கலாமே மிச்சி. அப்படிங்களா? ஷின்சான், சீக்கிரம் வந்து அம்மாக்கு அப்பாக்கு ஹெல்ப் பண்ண பார்க்கலாம். இந்த மரியாதையை முதல்ல கொடுத்திருக்கலாம்ல. ஓகே ஹாரி, நீங்க போய் பாத்ரூம் கிளீன் பண்ணுங்க. ஷின்சான், நீ போய் உன்னோட ரூம்ல எல்லா பொம்மையும் எடுத்து போய் பார்க்கலாம். என்னம்மா தினமும் செய்யற வேலையை இன்னைக்குமா வேற ஏதாவது கொடுங்க. தினமும் செய்யற வேலைய நீ ஒழுங்கா முதல்ல செய். உங்க பேச்ச நான் தட்டி இருக்கேனாமா? அந்த வேலைய முடிச்சிட்டு வந்து என்கிட்ட பேசு. இவ பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க ஹாரி, போய் கிளீன் பண்ணுங்க. ஓகே அப்பா, ஒழுங்கா வேலை செய்யணும்னு. வாயை மூடிக்கிட்டு ஒழுங்கா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. அப்பா நீங்களே வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே, எனக்கு என்ன வேலை? ஓ நீயா? அந்த கீழே கொட்டி இருக்குல்ல, அந்த பொம்மைகள் எல்லாம் அடுக்கி வை. ஓகே. பொம்மைய அழகா அடுக்கி வைக்கணுமா? நல்ல வேலைதான். அப்பா சொன்ன வேலையை தட்டாம செய்யணும். அப்படிதான் ஷின்சான், அப்பா மாதிரியே நீயும் சுறுசுறுப்பா இருக்கணும். அடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பொம்மைய கழுவிடுவோம். மன்னிச்சிருங்க மை லார்ட். ஓடாம நில்லு. என்கிட்ட தான் சட்டை பண்ணுவான்னு பார்த்தா ஹாரியை விட்டு வைக்கலையா? இங்க இருக்கீங்களா ஹாரி? என்னங்க நீங்க ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா? இப்ப பாருங்க, ஒரு வேலைக்கு 2 வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சாரி மிச்சி. ஏன்பா இப்படி தண்ணியை கீழே கொட்டி வீட்டையே நாசம் பண்றீங்க? இது எல்லாத்துக்குமே காரணம் நீதானே ஷின்சான்? ஓ அப்படியா? சரி. ஷின்சான், உனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கா? ஹாரி, நான் போய் மேல இருக்கிற ஜன்னல் எல்லாம் கிளீன் பண்றேன். அதுக்குள்ள இதை மாட்டுறீங்களா? ஓகே மிச்சி. அப்பா அப்பா அந்த ஸ்ப்ரே என்கிட்ட கொடுங்கப்பா, நான் அடிக்கிறேன். இப்ப நீ கிளீன் பண்ணு. ஐயா கண்ணாடி தொடி சொன்னா என்ன வேலை பண்றீங்க நீங்க? உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 9 வேலையை ஆக்கி விட்டுறீங்க ஷின்சான். என்னப்பா நீங்க எல்லா வேலையும் தப்பு தப்பா பண்றீங்கப்பா. இது நான் உனக்கு சொல்ல வேண்டியது, நீ எனக்கு சொல்லிட்டு இருக்கியா? முடிஞ்சது. அப்பா நீங்க ரொம்ப நல்ல அப்பா. உங்க அப்பா நல்லவங்கிறது இந்த ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே, நீ என்ன புதுசா சொல்ற? அப்பா
எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமே. ஓவர பாசத்தை பொழியாதே. அப்பா இந்த தண்ணியெல்லாம் எவ்வளவு அழுக்காயிடுச்சு பாருங்களேன். சரி அப்பனா இதை கொண்டு போய் கொட்டிட்டு நல்ல தண்ணி கொண்டு வா. நல்ல தண்ணிய ஊத்துங்கோ, வீட்டை நல்லா கழுவுங்கோ. நல்ல தண்ணிய ஊத்துங்கோ, வீட்டை நல்லா கழுவுங்கோ. ஷின்சான், என்ன காரியம் பண்ற நீ? நாங்க கஷ்டப்பட்டு தண்ணி பாட்டில கடையில இருந்து வாங்கிட்டு வந்தா அதை வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவியா? பாருங்க, பையனை ஒழுங்கா பாத்துக்க முடியல, இதுல வக்காலத்து வாங்க வந்துட்டீங்களா? சும்மா என்னைய திட்டாத மிச்சி, நம்ம பையனை பாத்துக்கிற பொறுப்பு உனக்கு இருக்கு. வாய மூடுங்க. நீ வாய மூடு. சபா என்னப்பா இது, ஒரு வீட்டை சுத்தம் பண்ண சொன்னா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க ரெண்டு பேரும். இப்படியே போச்சு வேலைக்கு ஆகாது போல இருக்கு. நான் தான் அப்புறம் காலத்துல இறங்கணும். ஒழுங்கா ரெண்டு பேரும் வந்து வேலையை செஞ்சுட்டு என்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கோங்க. என்ன ரெண்டு பேரும் நல்லவங்களா இருந்துட்டு இப்போ வந்து மொத்தம் வரீங்க? இதை நாங்க முதல்ல செஞ்சிருக்கணும். மிச்சி வரியா ஷாப்பிங் போயிட்டு வரலாம்? நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஹரி. காலையில இருந்து வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணி பாத்திரத்தை தேய்ச்சி எவ்வளவு வேலை பாத்திருக்கேன் தெரியுமா? கரெக்ட் தான் மிச்சி, ஆனா சீக்கிரம் போலனா அந்த இடத்துல கூட்டம் வந்துருமே. அத பத்தில நீங்க கவலைப்படாதீங்க ஹரி. என்கிட்ட ஒரு சூப்பர் திட்டம் இருக்கு, அதுபடி பண்ணா போதும். திட்டமா? ஆக்ஷன் காமிங் திட்டத்தை விட இது ஒரு பெரிய திட்டமா? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இப்பவே கிளம்பி போனோம்னா எந்த வேலையும் செய்யாம டைம் தான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். பிளான் என்னங்கறத சொல்றேன் கேளுங்க. அதெல்லாம் நீங்க அப்புறம் சொல்லுங்க, எனக்கு வைத்த கலக்கு. என் பிளான சொல்ல ரொம்ப நேரம் ஆகாது, மரியாதையா கேட்டுட்டு போ. சரி. ஷாப்பிங் மால சரியா 6 மணிக்கு மூடுவாங்க. அதனால நாம ஒரு 4:50க்கு அங்க இருக்கிற மாதிரி போய் சேர்ந்தா போதும். முதல்ல நாம ஏதாவது சின்ன சின்ன பொருட்களை வாங்கலாம். அதுக்கப்புறம் மெதுவா நமக்கு தேவையான பொருட்கள் இருக்கிற இடத்துக்கு போவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சரியா 5 மணிக்கு டிஸ்கவுண்ட் சேல் ஆரம்பிக்கும். நமக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து பேக்ல சரசரன்னு அள்ளி போட்டுக்கிட்டு நம்ம ஓடி வந்துடலாம். இப்ப எப்படி இருக்கு என்னோட பிளான்? மாஸ்டர் பிளானுக்கு நிகரே இல்ல மிச்சி. ஷின்சான், உன் ஸ்கூல்ல ரைம்ஸ் எல்லாம் சொல்லி தராங்களா? எங்கப்பா, அவங்களுக்கு நான் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப அருமையான திட்டம் மிச்சி. ஆனா என்ன பண்றது, எல்லாருக்கும் ஒரு திட்டம் தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. சோபா, எல்லாரும் இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டாங்க போல இருக்கு ஹரி. அதான் சரி ஷின்சான், இந்த கூட்டத்துல ஒருவேளை எங்களை மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவ? இங்க பால் ஒரு ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. யார்கிட்டயாவது போய் உன்னோட பேரையும் அட்ரஸையும் கொடுக்கணும். எங்க சொல்லு பாக்கலாம். ஐயோ, நான் தொலைஞ்சிட்டேன்னு யாராவது காப்பாத்துங்க. ஒழுங்கா உன் பேரை சொல்லணும். எங்க இப்ப சொல்லு. என் பேரு சின்சான் லோகாரா, எனக்கு 5 வயசு ஆகுது. அப்படி ஒழுங்கா சொல்லணும். மிச்சி வா, சீக்கிரம் போய் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்பா என்ன தனியா விட்டு போவாதீங்க. ஐயா ஜாலி ஜாலி, நான் ஷாப்பிங் போறேனே. இங்க பாரு ஷின்சான், நாம ஒண்ணும் விளையாடுற இடத்துக்கு வரல, ஷாப்பிங் பண்றதுக்கு வந்திருக்கோம். ஒழுங்கா அமைதியா இருக்கணும், புரிஞ்சுதா? என்ன கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுட்டு நடங்கம்மா, உங்க உடம்பாவது குறையும். சிங்கத்தை கூண்டுல உட்கார வச்சுட்டாங்களே. இதை எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இது மறக்காம ஜூஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் வேற என்ன? இவ்வளவு வாங்கி போடுறாங்க அம்மா. என்ன சார் இதெல்லாம்? அம்மா லிப்ஸ்டிக் வாங்கிட்டீங்களா? ஆஹா, நான் அதை வாங்க மறந்தே போயிட்டேனே. இப்பவே எடுத்துடுறேன்.
அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சியா? ஆ, என்ன இவ்வளவு வாங்கிருக்கீங்க? அம்மா அதெல்லாம் வாங்க வேணாமா, வச்சிருங்கம்மா. அமைதியா இரு, பாவம்மா, ஷின்சான். நம்ம shopping வந்திருக்கோம்னு சொன்னேன்ல. அம்மா சொன்னா கேளுங்கப்பா, வச்சிருங்கம்மா. இந்த மாதிரி சேட்டை பண்ணனா வாங்கி தரணும்னு நினைச்ச ஸ்நாக்ஸ் வாங்கி தர மாட்டேன். மேடம், நீங்க சத்தம் போடுறதுனால மத்த கஸ்டமர்களுக்கு எல்லாம் ரொம்ப இடைஞ்சலா இருக்கான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே கேளுங்க இந்த நியாயத்தை. எனக்கு ஒரு சாக்லேட் கூட வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. ஓ, உனக்கு சாக்லேட் வேணுமா? இத மெதுவா கேட்டிருந்தாலும் நான் வாங்கி கொடுத்திருப்பேன்னு சொல்ல. ஆட்டாமா வந்துட்டாருன்னு சொன்ன உடனே நடுங்குறீங்களாமா? என்ன? மிச்சி, வா சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பிடலாம். பப்ளிக் எதுக்கும் இந்த குடும்பத்தை யாராவது ஃபாலோ பண்ணுங்க. மிச்சி இதை எடுத்துக்க. சரிங்க, இதையும் எடுத்து வச்சுக்கணும். ரெண்டு வாங்கிக்க, யூஸ் ஆகும். ஆமா, சிறந்த குடும்பத்திட்டம். ஷின்சான், உனக்கு பாத்ரூம் போகணுமா? பாத்ரூம்லாம் இல்லம்மா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு ஒரு ஃபீலிங். உன்னால வெயிட் எல்லாம் தூக்க முடியாது ஷின்சான், பேசாம இரு. வெயிட் இல்லாத பொருளை பார்த்து கொடுங்க, தூக்கிட்டு வரேன். ஏமா விட மாட்டான் போல இருக்கே. சரி, போய் சூப் பாக்கெட் எடுத்துட்டு வா. சூப் பாக்கெட் சூப்பர். உனக்கு என்ன ஃபிளேவர் பிடிக்குமோ அத போய் எடுத்துட்டு வா ஷின்சான். எடுத்துட்டு வரதே பெருசு. வேற என்னெல்லாம் எடுக்கல ஹரி? இதையும் எடுத்துக்க. அப்புறம் இது எனக்கு இப்போ வயித்த கலக்குது போ. ஹரி, சரி போறேன். பா 3 வாடி. என்ன போன வேலை முடிஞ்சுதா? ஆஹா, சூப் பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னீங்கல்ல, சுத்தமா மறந்து போச்சுமா. இருங்க, நான் குடுகுடுன்னு ஓடி போய் கொண்டு வந்துடுறேன். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. சரி சரி, உனக்கு எது பிடிச்ச சூப்போ அதையே போய் எடுத்துட்டு வா போ. ஓகே ஓகே. சூப்பு பாக்கெட் சூப்பு பாக்கெட் சூப்பு பாக்கெட். எனக்கு பிடிச்ச சூப்பு பாக்கெட் எது எனக்கே தெரியலையே. ஆஹா, சூப்பு பாக்கெட் இப்படி சட்டாசி பட்டாசி மலை மாதிரி கூச்சி வச்சிருக்காங்க. இப்பதான் எல்லாம் ஒழுங்கா பாக்குறதுக்கு அழகா இருக்கு. என்ன தவிர இந்த கடையில யாருமே ஒழுங்கா வேலை செய்யறதே கிடையாது. நம்ம வீட்டுக்கு இந்த சூப்பை மட்டும் தான் எடுக்க முடியும். உனக்கு கொஞ்சம் கூட விவரமே பத்தல தம்பி. மேல இருக்கிறது விடும்ல. முதல்ல பண்ணையில வேலை பாத்தீங்களா? கொஞ்சம் எடுத்து விடு சீக்கிரம். பார்த்துக்கிட்டு இருக்காத. அம்மா, புள்ள பிடிக்கிறவன் வந்துட்டான். என்ன ஷின்சான் இவ்வளவு நேரம்? இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? நீ இப்படியே லேட் பண்ணன்னு வச்சுக்க, ஆக்ஷன் காமெண்ட் பார்க்க முடியாம போயிடும் ஷின்சான். ஆக்ஷன் காமெண்ட் வர இருக்குல்ல, அது வேற மறந்துட்டேனே. வாங்க போலாம், வாங்க, டைம் ஆச்சு. வாடிக்கையாளர்கள் அனைவரும் இந்த டிஸ்கவுண்ட் சேலிற்கு வந்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த மாதமும் இதே போன்ற ஒரு டிஸ்கவுண்ட் சேல் நடைபெறும். அதுவரை உங்களது நல்ல ஆதரவு எங்களுக்கு நிச்சயம் தேவை. உங்களுக்கு சேவை செய்வதற்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. ஆக்ஷன் காமெண்ட், எங்க 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 ஆக்ஷன் காமெண்ட். எங்க 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 இந்த ஷின்சானை பாரமிச்சு. என்ன ஹரி, இது நம்ம பையனே ஒரு பொம்மை மாதிரி ட்ரீட் பண்றீங்க? ஒன்னும் தப்பு இல்ல, தினமும் இவன் நம்மள ஒரு பொம்மை மாதிரி தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது என்னமோ உண்மைதான். இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்தேன். குழந்தைங்கனாலே இப்படிதான் இல்ல.